மக்களே, குக் வித் கோமாளி இன்னைக்கு மெயின் குக் ஆஃப்ல சீனியர்ஸ் விசஸ் ஜூனியர்ஸை மோத விட்டு கடைசியில ஒரு எதிர்பாராத ஒரு முடிவு தான் இன்னைக்கு எபிசோட்ல நடந்தது. அதுலயும் குறிப்பா செஃப் ஆஃப் த வீக் கலக்கிட்டு இருக்காரு 4 வாரமா. இதுல எதிர்பாராத ஒரு தருணம் நடக்காதா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்கு. அப்படி என்னென்னலாம் நடந்திருக்குன்றத எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பா கொடுத்துடணும். நிறைய பேர் யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணாம வீடியோ பார்க்குற நபர்கள் அதிகம். ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பார்க்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ஆல்ரெடி 4 பேரை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. சீசன் 1லேருந்து 2, 4, 6லேருந்து 2 பேர். ஓகே, இதுல என்ன பண்ணிட்டாங்க, சீனியர்ஸ் விசஸ் ஜூனியர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்களா. இன்னைக்கு கிராமத்து சமையல் இல்லையா, அந்த கிராமத்து சமையல்ல என்னால கத்தி, மிக்சி, கிரைண்டரு இது எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. கத்திக்கு பதிலாக அருவாமனை. அந்த அருவாமனையெல்லாம் கட் பண்ணி இதை வச்சுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க. சரி, கிராமத்து சமையல்ன்றதுக்கு அப்புறம் கிராமத்தை சார்ந்த ஏதாவது ஐட்டம் கொடுக்கணும் இல்லையா, அந்த கேட்டகிரியில ஒரு ட்விஸ்ட் வைக்கிறோன்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அட்வான்டேஜ் வின் பண்ண சீனியர் அணிக்கு பாத்தீங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் சொல்றோன்றத சொல்றாங்க. என்னன்னா 4 காம்பினேஷன் இருக்கு. வாத்து பிளஸ் முருங்கைக்காய் காம்பினேஷன், மீன், ஏரி மீன். ஸோ இந்த சீ மீன் இல்லை, எப்படி கடல் மீன் கிடையாது, ஏரி மீன்ன்றது. ஸோ இங்கே சென்னையில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் இந்த கடல் மீன் இதெல்லாம். இந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஏரி மீன் தான் நிறைய கிடைக்கும். ஸோ அந்த ஏரி மீன் பிளஸ் கருணைக்கிழங்கு. ஓகே, இது ஒரு காம்பினேஷன். 3வது பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி பிளஸ் அகத்திக்கீரை. 4வது பார்த்தீங்கன்னா ஆடு பிளஸ் வாழைத்தண்டு. இந்த 4 காம்பினேஷன். இது 4மே ஒட்டாத காம்பினேஷன். ஸோ அதை ஒட்டி கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் சீனியர் டீம் டிசைட் பண்ணிக்கணும். பாபா பாஸ்கர் வாத்து மற்றும் முருங்கைக்காய், மீன் குழம்பு அண்டு கருணைக்கிழம்பு சபானா எடுத்துக்கிட்டாங்க. நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா ரம்யா பாண்டியன், ஏன்னா அவங்க நாட்டுக்கோழி தான் கேட்டாங்க, அதனால ரம்யா பாண்டியன். ஆடுன்னு சொல்லிட்டா உமீர் இருக்கிற டீம்ல ஆடு கொடுக்கலன்னா எப்படி, அவருக்கு ஆடு போயிருச்சு. அப்படியே ஆப்போசிட்ல ஜூனியர் டீம் எடுத்தீங்கன்னா ராஜுக்கு பார்த்தீங்கன்னா வாத்து முருங்கைக்காய் பாபா பாஸ்கரோட காம்படிஷன். மீன் கருணக்கிழங்கு சம்யுக்தா எடுத்து சபானா கூட காம்பினேஷன். நாட்டுக்கோழி அகத்திக்கீரை அரவிந்த் எடுத்து ரம்யா கூட காம்பினேஷன். ஃபைனலி சித்து ஸ்ரேயா உமீர் கூட காம்பினேஷன். ஸோ வேற மாதிரி ஒரு காம்பினேஷன் அமைஞ்சிருக்கு. ஓகே, அடுத்து மெயின் குக் ஆஃப்ல இண்டூரன்ஸ் என்ன அப்படின்னும் போது, இண்டூரன்ஸ் பார்த்தீங்கன்னா மூக்கில் ஒரு அகல் மாட்டிடுறாங்க, தலையில கண்ணில் கண்ணை மூடிடுறாங்க. இன்னொரு பக்கம் அங்கே பார்த்தீங்கன்னா பறவைகளுக்கு தங்குற மாதிரி இடம் இருக்கும் இல்லையா, கூடு அமைச்சிருப்பாங்களா, அந்த கூடு மாதிரி ஒன்று, அந்த கூட்டுக்குள்ள போய் குக்கை நிற்க வச்சுறாங்க. அந்த 20 நிமிஷம் இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போயிட்டு கோமாளிகள் எல்லாத்தையும் எடுத்துன்னு அதை பேஸ் பண்ணி சமைக்கணும். கண்ணு எல்லாம் மூடிட்டு இருப்போம், இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி மட்டும் சமைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கு சமைக்கிறதுக்கான டைமிங் வரும். இதுதான். ஓகே, இதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா அதுல சம்யுக்தா ஒரு டைலாக் பேசினாங்க. நம்ம டீம்ல இருந்து 2 பேர் எலிமினேட் ஆயிருக்காங்க, அந்த எலிமினேட் ஆனவங்களுக்கு நம்ம ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. கரெக்ட். அந்த ரிவெஞ்ச் யார் மேல எடுக்கணும், உங்களை தோக்கடிச்ச ஒயிட் டீம் மேல தான் எடுக்கணும். ஆனா இவங்க ரிவெஞ்ச் எப்படி எடுப்பாங்கன்னா வந்திருக்கிற சீனியர் டீம் மேல எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன லாஜிக்கே இடிக்குதே அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அதையும் உட்காந்து விக்கிஷேவா கேட்டிருந்தாப்புல, அன்சர் கேட்டிருந்தாப்புல. இன்னொரு பக்கம் அட்வான்டேஜ் ஜெயிச்ச டீமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் 10 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த குக்குங்க சமைக்கிற டைம்ல நீங்க எடுத்துட்டு போய் 10 நிமிஷம் ஜெயிலில் போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. இதுக்கு நடுவுல ஏதோ ஒன்று அந்த அம்மியில அரைக்கிறேன்ற பேர்ல அரைச்சிட்டு மூஞ்செல்லாம் அப்பிட்டு இருந்தாரு விக்கி சிவா. அது ஏன் பண்ணாருன்னு தெரியல. அதுல ஒரு பக்கம் ரக்ஷனு, புகழ் அண்ட் ராஜி இவங்கெல்லாம் அதுல மாட்டி தவிச்ச தருணத்தையும் பார்க்க முடிஞ்சுச்சு. இதுல ஒரு அல்டிமேட் செக்மெண்ட்டே என்னன்னா, உம்மீர் போட்டு பொழந்து விட்டுருவாப்புல. இந்த டீம் எல்லாம் இருக்காங்க இல்லையா, கப்புள்ஸ்ல பார்த்தீங்கன்னா மெயின் குக்கிங் சமைப்பாங்க, அசிஸ்டன்ட்லாம் மேலே போய் அந்த அசிஸ்டன்ட் குக்கான எல்லாம் வேடிக்கை பார்க்க தான் வந்திருக்காங்க. மக்கு பசங்க, தயிர் இது குக்கிங்கும் தெரில, ஒண்ணுமே இல்லை, மட்டமான பசங்கன்ற மாதிரி கிளிகிளின்னு கிளிக்கிறான். அதுலயும் குறிப்பா ஒவ்வொருத்தரை பத்தி சங்கீதா என்ன பண்ணுவாங்க, டிராவின் என்ன பண்ணுவான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ஸ்ரேயா என்ன பண்ணுவாங்கன்ற மாதிரி அதை ஆக்ஷனோட டெமோ பண்ணி வச்சு செஞ்சு விட்டாப்புல. அது பயங்கரமா இருந்தது. ஓகே, இது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா டேஸ்டிங்க்கு வராங்க. ஸோ யாருக்காரு ஃபர்ஸ்ட் ஷபானா வெர்சஸ் சம்யுக்தா வராங்க. சபானா பார்த்தீங்கன்னா தில்லல் மாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டிஷ். இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா அசாமை சேர்ந்த டிஷ்ஷு. ஸோ அந்த டிஷ்ஷை சொன்னது சுனிதா தேவையான டிஷ்ஷே கொடுத்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டிஷ்ஷோட டேஸ்ட்லாம் நல்லா இருக்கு,
ஆனா என்ன கொஞ்சம் கசப்பு இருக்கு, அது எல்லாமே கரெக்டா இருக்கு. பட் இதுக்கான சேலடு கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி டாப் நாச் அப்படின்ற கமெண்ட்டை தாமு கொடுக்குறாரு. அடுத்து யாரு இது ரோஜா மேடம் வந்து உப்பு மட்டும் கம்மி, உப்பு மட்டும் லைட்டா மிஸ் ஆயிருச்சுன்றது அவங்களுடைய இது. மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து கர்ணங்கிழங்கு ஃப்ளேவர் இருக்கு, ஃபிஷ் போனை மட்டும் நீங்க தவிர்த்துருக்கலாம், அது வந்து சாப்பிடும்போது ஒன்னா சாப்பிடும்போது இடிக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு டேஸ்ட் இஸ் பர்ஃபெக்ட்னு கொடுக்குறாரு. ஓகே, ஸோ இந்த டிஷ்ஷு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி ஃபைனல் கமெண்ட் கௌஷிங்கும் கொடுத்துறாரு. ஓரளவுக்கு நல்ல கமெண்ட் வந்துருச்சு. அடுத்து சம்யுக்தா வராங்க. அவங்க பண்ணது பார்த்தீங்கன்னா சுருட்டு மாதிரி ஒரு டிஷ்ஷு, மீன் சுருட்டுன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த டிஷ்ஷை வந்து செமையா இருந்தது, வேற மாதிரி இருக்குன்ற மாதிரி ஒரு ஆட்ஸ் ஆஃபும் வாங்கிட்டு அந்த காம்பினேஷன் இருக்கு இல்லையா, ஒரு பக்கம் மீனும் கர்ணக்கிழங்கோட காம்பினேஷன் வந்து அந்த கர்ணக்கிழங்கு வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து அது ஒழுங்கா இது பண்ணலன்னா ஒரு மாதிரி இருக்கும் அந்த இதுவே, அந்த காம்பினேஷன் செட் ஆயிருக்கு, வேற மாதிரி இருக்கு. அப்போ மாதம்பட்டி சொல்றாரு, நீங்க சீனியருக்கு சலைச்சவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சபானா விசஸ் சம்யுக்தா ஃபேஸ் ஆஃப்ல சம்யுக்தா ஜெயிக்கிறாங்க. அடுத்து ரம்யா பாண்டியன் மற்றும் அரவிந்த் டாலி வராங்க. நாட்டுக்கோழி பிளஸ் அந்த அகத்திக்கீரை. ஸோ அதில் அரவிந்த் அண்ட் டாலி, அரவிந்த் வந்து ஒரு 5 டிஷ் பண்ணியிருக்கிறார். அகத்தி கோழி, மாப்பிள்ளை சம்பா சாதம், நாட்டுக்கோழி பிரிச்சு போடுதுன்ற மாதிரி நிறைய டிஷ் அமைச்சிருக்காரு. அப்போ வந்து தாட் ப்ராசஸ்லாம் நல்லா இருக்கு, பட் சால்ட் மட்டும் கம்மியா இருக்குன்றத சொல்றாங்க. ரோஜா மேம் வந்து ஃபோக்கஸ் ஆன் த திங், எதை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணாத, ஒன்றுனா ஒன்றை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொரட்டு டிஷ்ஷா இருக்குடா அப்படின்ற மாதிரி மாதம்பட்டி பாராட்டு. ஃபைனலாக வந்து கௌஷிக் சார் வந்து 5 டிஷ்ஷில் நீ எதை சொல்ற அப்படின்ற மாதிரி அவர் சொன்னோன்னே அவர் ஒரு டிஷ் சொல்றாரு. அந்த டிஷ் வந்து அப் டு த மார்க் இல்லை, இந்த பிளேட்லேயே கொஞ்சம் சரியில்லை, அந்த ஃப்ளேவர் கம்மியாக இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் நெகட்டிவ் வாங்கிருச்சு. அப்போ ஜட்ஜஸ் ஒன்று சொல்றாங்க, இப்போ உன்னை ஒரு டிஷ் பண்ண சொன்னா அந்த ஒரு டிஷ்ஷை பண்ணு, எல்லாத்தையும் பண்ணணுன்ற மாதிரி பண்ணி ஃபோக்கஸ் பண்ணாதன்றாங்க. ஆனா அதே ஜட்ஜு என்னடா இந்த டைம்ல இந்த டிஷ் தான் பண்ணியான்னு அவங்களே கேட்பாங்க, என்னடா இத்தனை பண்ணி இது கோட்டை ஒட்டியானு. ஸோ ரெண்டுமே கேட்கறது அவங்க தான், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணியிருக்கணும் போல. அந்த குழப்பத்தில் தான் அரவிந்த் இப்படி ஆயிட்டார். அடுத்து ரம்யா தங்கதுரை நாட்டுக்கோழி கீரை மசியல் அப்படின்ற ஒரு விஷயம், அது கீரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர் ஆகாரம்னு ஒன்று வச்சாங்க, சின்ன ஆனியன் வச்சாங்க, அது பார்க்கறதுக்கே நல்லா இருந்தது, அதுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் வாங்கியாச்சு. அடுத்து குறிப்பா ஹேண்ட் ஷேக் போய் கொடுக்குறாரு யாரு, மாதம்பட்டி ரங்கராஜ். இதுல குறிப்பா காலைல வேலைக்கு போயிட்டு தோட்டம் வேலைலாம் பார்த்துட்டு வந்து ஒரு பசியோட வந்து சாப்பிட்டா அந்த அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபைடா இருக்குன்ற மாதிரி கமெண்ட் கொடுத்துட்டு யார் ஜெயிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரம்யா பாண்டியன் அந்த தங்கதுரை ஜெயிச்சிட்டாச்சு. அரவிந்த் அலி காலி. அடுத்து ஆடு உமீர் அண்ட் விக்கி சிவா, இன்னொரு பக்கம் சித்தி ஸ்ரேயா. ஸோ இதில் உமீர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானி மட்டன் கீமா அப்படின்ற ஒரு டிஷ்ஷு. ஸோ அது இனோவேஷன், அந்த கீமா இது எல்லாமே வேற மாதிரி பண்ணியிருக்கடான்ற மாதிரி பாராட்டு வாங்கிட்டார், டாப் நாச் வாங்கிட்டாருன்னு வச்சுங்க. அடுத்து மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து பார்த்தீங்கன்னா போய் ஹக் பண்ணுறாருங்க அவரு. இன்னொரு பக்கம் மட்டன்ல இவ்வளோ சாஃப்டா இருக்கும்னு எதிர்பார்க்கல, வேற மாதிரி பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி ரோஜா மேம். அண்ட் தென் ஃபைனலாக வந்து மட்டன்ல வாழைத்தண்டு இப்படி மிக்ஸ் ஆகுமான்னு தெரில, அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி என்ன டிஸப்பாயிண்டே நீ பண்ண மாட்டேங்கிற அப்படின்றத கௌஷிக்கும் போய் ஹக் பண்றாரு. அடுத்து சித்தி ஸ்ரேயாக்கு வராங்க. ஆல்ரெடி இவன் வேற பாராட்டு வாங்கி தள்ளிட்டு இருக்கான், நம்ம என்னடான்னு பார்த்தா அவங்க பார்த்தீங்கன்னா ராகி களி, கொங்கு நாடு, வாழைத்தண்டு, மட்டன் குழம்புன்றாங்க. அதுல குறிப்பா அந்த கூழோட அந்த களியும் சரி, அந்த இதுவுமே சூப்பரா இருந்தது. அதுல குறிப்பா ஆடி மாசத்துல அந்த களி இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குடா அப்படின்ற மாதிரி இவரு சொல்ல, தாமு அப்பா சொல்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா எமியா இருக்குன்ற மாதிரி ரோஜா மேம் ஒரே கமெண்ட்ல முடிச்சிட்டாங்க. மட்டன் கிரேவியை வச்சு செஞ்சுட்டடா நீ, செஞ்சுட்ட அப்படின்ற மாதிரி கௌஷிக் வந்து கமெண்ட் கொடுத்துட்டு, குக்கிங்ல உன்னோட நிதானம் தான் உன்னுடைய சக்சஸ் காரணம், இது அப்படியே பண்ணுன்ற மாதிரி இவருக்கும் அக்ஸ் பாராட்டு வருது. யாரா வின்னர்னு பார்த்தா உமீரை ஆடுல வச்சு தோக்கடிச்சாரு பாத்தீங்களா சித்து அண்ட் ஸ்ரேயா, வேற மாதிரியா இல்லை குறிப்பா புகழ் இருந்து சம்பவம் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் ஃபைனல், ஏன்னா இப்போ ஒரு பக்கம் ஜூனியர் 2 சீனியர் 1ன்னு வருது. பாபா பாஸ்கர் அண்ட் வர்ஷா வாத்து முருங்கை வடை சட்டி சோறு அப்படின்றத பண்ணியிருக்கிறாங்க. இதுல குறிப்பா அந்த கிரேவி மசாலா அதுல வந்து ஒரு இந்த நிறைய ப்ராசஸ் பண்ணியிருக்கிறாங்க, அந்த ப்ராசஸே நல்லா இருந்திருக்கு. ஸோ யூனிக்கா இருக்கு, இந்த மாதிரி ஒரு டிஷ் எதிர்பார்க்கல, டாப் நாச்சுன்றதை கமெண்ட் கொடுத்துட்டாரா. அடுத்து ரோஜா மேடம் டான்ஸ் தான் ஆடுவீங்கன்னு பார்த்தா சமையல்லே மாஸ் பண்றீங்களேன்ற மாதிரி சொன்னோன்னே வேற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மாதம்பட்டி போய் ஹக் பண்ண, ரைஸ்லாம் செமையா இருக்குன்னு இவர் சொல்ல, அதுக்கப்புறம் நான் பாட்டு பாடிய டான்ஸ் அடியே காட்டுறேன்ற மாதிரி கௌஷிக் டான்ஸ் ஆடி பாராட்டுகளை புகழ்ந்து தள்ளிட்டாங்க. அண்ட் தென் ஃபைனலி ராஜுக்கு வராங்க. ராஜு அதோட டிஷ்ஷு வந்து கொடுத்தது என்ன, வாத்து பிளஸ் முருங்கைக்காய். இவங்க வந்து பைனாப்பிள் ஃபிளேவர் அதிகமாயிடுச்சுன்ற மாதிரி அங்க மொத்த கமெண்ட்ஸுமே வேஸ்டா போச்சு. அந்த இடத்துல வந்து ராமர் வந்து ஒரு ஸ்டீல் பண்ணியிருப்பார். அந்த ஷோவோட அல்டிமேட் மூமெண்ட்டே 2 தான். ஒன்னு உமீர் கலாச்சது, 2வது கிளைமேக்ஸ்ல ராமர் வச்சு பிரிச்சு மேய்ஞ்சிருப்பார் ராஜியும் சரி
அங்க கலாயும் சரி பயங்கரமா இருந்தது. இதை முடிஞ்ச உடனே 2-2 ஒரு பக்கம் பாபா பாஸ்கர் வின் ஆயிடுச்சுன்றதால ரம்யா பாண்டியன் பாபா பாஸ்கர் 2 பாயிண்ட். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சம்யுக்தா மற்றும் சித்து அண்ட் ஸ்ரேயா 2 பாயிண்ட். ஸோ டை ஆயிடுச்சு, அடுத்த வாரம் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. செஃப் ஆஃப் த வீக் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா சித்து அண்ட் ஸ்ரேயா. ஸோ இந்த சீசனில் முதல் முறையாக புகழ் ஒரு செஃப் ஆஃப் த வீக் வாங்கினாரு. அதுக்கு ஒரு பாட்டை போட்டு பிஜிஎம் போட்டு வேற மாதிரி ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஆனா குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா கடந்த 4 வாரத்துல 3 வாட்டி செஃப் ஆஃப் த வீக் வாங்கியிருக்கிறார் சித்து அண்ட் ஸ்ரேயா. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்ற மாதிரி எங்க பேசணுமோ அங்க அளவா பேசிக்கிட்டு நம்மளுடைய வேலை என்ன சமையல் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போவோன்ற ஒரு இலக்கை நோக்கி டிராவல் பண்றாரு. இதை பார்க்கும்போது போன சீசன்ல இருந்த சபானா பார்த்த மாதிரி இருக்கு. சபானா அப்படிதான் வந்து அப்படியே மோசமான கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க, அதுக்கப்புறம் ஒரு பீக் ஆக ஆரம்பிப்பாங்க. அது எக்ஸாக்ட்லி இட் இஸ் ஹேப்பனிங் டு சித்து அண்ட் ஸ்ரேயா அப்படின்றத நான் பார்க்குறேன். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.